ஹாய் டியர்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. என்னடா அது இப்பி நூடுல்ஸோடு பார்க்குறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது வந்து ரித்வினுக்கு வந்து அவங்க டேடி நேற்று வாங்கிட்டு வந்தாங்க. நான் திட்டிகிட்டே இருந்தேன். இது வந்து நாங்கள் ரொம்ப ரேராக தான் நாங்கள் எப்போனா வாங்குவோம். ஏன்னா இது தெரியும் ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே தெரிஞ்சுமே கொடுக்கக்கூடாது. எனக்கு சின்ன வயசில் எனக்குமே இதுதான் ஃபேவரெட்டு, எல்லாருக்குமே பிடிக்கும். இருந்தாலுமே இதில் ஹெல்தி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ரொம்ப ரேராக தான் நாங்கள் வாங்குறது. ரித்வின் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு செஞ்சு கொடுங்கன்னு காலையிலேயே அடம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் செஞ்சுட்டு அவனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு க்ரீன் டீ எல்லாமே முடிச்சிட்டேன். ஆஸ் யூஷுவல் நீங்கள் உங்களுக்கு போர் அடிக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த கிளிப்பிங்கில் ஆட் பண்ணலை. இந்த மந்த்து 26 நினைக்கிறேன். அப்போ டேரெக்டாக என்னோடய வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா டெய்லியுமே உங்களுக்கு போர் அடிச்சிடும் அதே அப்டேட்டாக இருந்துச்சுன்னா. ஏன்னா வந்து ஸ்டார்டிங் என்னோடய வெயிட் பார்த்துருப்பீங்க. 1 kg 200 கிராம் ரெடியூஸ் ஆச்சு. இந்த மந்த் எண்டில் வந்து எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு, க்ரீன் டீ, எக்ஸசைஸு, வாக்கிங்கு எல்லாமே நான் வந்து மார்னிங் ஃபினிஷ் பண்ணிட்டு ரித்வினுக்கு வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன். என் லஞ்ச் பார்க்கலாம். லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் இது. ஓட்ஸ் வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஃப்ரெஷ் கர்ட் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டுருவேன். பாயில்டு எக் வந்து 3 எடுத்துக்கிறேன். இது நட்ஸு கொஞ்சம் எடுத்துக்கலான்னு இருக்கேன். இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக மோர் வந்து ஒரு சொம்பு எடுத்துக்கிறேன். நான் லஞ்சில் மட்டும்தான் இதெல்லாம் சாப்பிட்றேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பிட்வீன் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இன்டேக் மட்டும்தான். இதுவே ரொம்ப 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 ஃபில்லிங்காக இருக்குது. என்னால் சாப்பிடவே முடியல. என்னால் நம்ம லஞ்சுக்கு மட்டும்தானே இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாலாம் வந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பாப்பாலாம் வந்துட்டாங்க. என்னோடய சிஸ்டர் வந்து கோவிலில் வந்து இது மாதிரி 2 வாங்கிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. அவளுக்கு ஒன்று எனக்கு ஒன்று, நாங்கள் 2 பேரும் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அவளுக்கு ஒரு கீச்சன் அவங்க ஹஸ்பண்ட் நேம் போட்டு இது மாதிரி வாங்கிட்டாங்க. எனக்கும் ஒன்று வாங்கி கொடுத்தா. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸ்கூட்டி வந்து இதில் போட்டுக்கலாம், ஸ்கூட்டியோட கீச்சனில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சாவியில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரித்வின் சேட் அதிகமாகிடுச்சு. அவங்க அக்காலாம் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அவனுடைய பேண்டு பார்த்தீங்களா, அவளோட சிஸ்டரோட பேண்ட் எடுத்து ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கினா, ஜூஸ் ஃபைன் வந்தாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு நாக்கெல்லாம் கலருன்னு பார்த்துட்டு இருந்தான். அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். பார்த்தா செம்ம காற்று, செம்ம மழை. கரண்ட்டெல்லாம் போயிட்டு இப்போ தான் வந்துச்சு. இப்போ 6:30 ஆகுது. மழை பேஞ்சு விட்டுச்சு, கரண்ட்டும் வந்துடுச்சு. என்னோடய க்ரீன் டீயோட இந்த டே வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். நான் ஒரு 7:30க்கு வந்து ப்ரோட்டீன் ஷேக் வந்து இன்டேக் பண்ணிப்பேன். இந்த டே வந்து சூப்பராக ஒரு 3 மணிலேருந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது வீடு. எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஜில்னஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சுல. இந்த சம்மர் ஸ்டார்ட் வந்து இப்போ தான் வந்திருக்கு. நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டே க்ரீன் டீ குடிக்கிறேன். நீங்களுமே என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் சைடில் மழை வந்துச்சு அந்த டைமில் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா கிளைமேட் வந்து வேறு லெவலுங்க. இந்த விஜய் டிவியில் வந்து ஷோஸ்லாம் போட்டுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு குக் வித் கோமாளி வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சா, அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். கரண்ட்டு தான் 1 hour வந்து போயிடுச்சு. இருந்தாலும் யூபிஎஸ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை பேஞ்சு விட்டதுனால தண்ணியாக இருக்குது வெளியே. இப்படி தான் வந்து எனக்கு டே போச்சு இன்றைக்கி. பாப்பாலாம் வந்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பி எனக்கு. ரித்வினும் ஸோ ஹாப்பி. எல்லோரும் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க 3 பேருமே. அவங்க 3 பேருமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.